அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியான விளாக் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வஜ்ஜுக்குட்டி பர்த்டேக்கு விஷ் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் அவ்வளோ பேர் டேக் கேர் சிஸ்டர், உடம்ப பார்த்துக்கோங்கன்னு லவ் அண்ட் சப்போர்ட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். கை இப்போ நல்லாவே சரியாயிருச்சுங்க. ஆனால் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். வீட்டுக்காரர் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. அன்றைக்கி அவர் துணி துவைச்சனால ஞாயிற்றுக்கிழமை சமையல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு இருந்துச்சு. நான் வீட்டில் வந்து அன்றைக்கி முட்டைக்கோஸ் குருமா, சாப்பாடு, அப்பளம் பொரித்து, ரசம் கொஞ்சோண்டு வச்சுருந்தேன். மெல்ல மெல்ல செஞ்சுருந்தேன். அவங்க பாத்திரம் விளக்குற வேலை, துணி துவைக்கிற வேலை, முடியாட்டி ஒரு நேரம் கடையில் சாப்பாடு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறது. வஜ்ஜுக்குட்டி மதியம் ஸ்கூல் கேண்டீனில் சாப்பிட்டுக்குவாங்க. கையெல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்க. அந்த கையில் வந்து வெயிட்டான பொருள் தான் தூக்க முடியல. அதனால் வீட்டுக்கார் வந்து நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் சோறாக்கி போடுறேன், முடிஞ்சால் கடையில் வாங்கிட்டு வந்து தரேன், வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் மனுஷன். அதனால் வந்து நானும் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்லைங்க. முதல்ல முடியாட்டி எல்லாம் இழுத்து போட்டுட்டு பார்த்துட்டு பிடிச்சிட்டுலாம் கிடப்பேன். இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. ரெஸ்ட்டுன்னு தேவைப்படுதான், அந்த ரேட்டில் போய் நான் கண்டிப்பாக இப்போல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. அதனால் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து படுத்து தூங்குனதில் 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஆனது மாதிரி தான் என் ஃபேஸே எனக்கு தெரியுது. ஏன்னா அத்தனையும் பெயின் கில்லர், ஹோட்டல் சாப்பாடு, நல்லா ரெஸ்ட்டு. இன்னும் பேக் டு ரொட்டீன் கண்டிப்பாக வந்து நம்ம பழைய மாதிரி டைலரிங்கை வந்து பிக் பண்ணணும். தம்பிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பர்த்டேங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் விளக்குற வேலை, சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோங்க. காது குத்துக்கு வச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸு ஒரு செட்டு வேறு இருந்துச்சுங்க. அது இல்லாமல் ஈவினிங் போட்டுக்கிறதுக்கு ஃபேண்ட் சட்டை ஒன்று எடுத்துடலாம் கேஷுவலாக அப்படிங்கிற மாதிரி கடைக்கு தான் போயிருந்தோம். அங்கே இந்த ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் ஒரு காட்டன் ஷர்ட் இருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தம்பிக்கெலாம் வந்து இப்போ பெரிய சைஸில் தாங்க நாங்கள் சட்டை எடுக்கிறது. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கான், கொஞ்சம் வயிறு இருக்கிறனால பெரிய சைஸில் சட்டை எடுத்தால் தான் அவனுக்கு வந்து கரெக்டாக வச்சு போட முடியும். இல்லாட்டி இந்த டப்பா சட்டையெல்லாம் எடுத்தால் அவனுக்குலாம் பத்தவே பத்தாது. அதனால் இவன் சைஸுக்கு சட்டை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏறி இறங்கி ஒன்று ஒன்று பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே போட்டு பார்த்தே வாங்கிட்டு வந்துடுறது. இந்த வீடியோவில் வஜ்ஜுக்குட்டியோட டெலிவரி ஸ்டோரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. செப்டம்பரில் கல்யாணம் ஆச்சு. நவம்பர் கடைசியில் வந்து கார்த்திகை தீபம் வந்துச்சுங்க. அப்போ தான் வந்து தம்பி வந்து கன்ஃபார்ம் ஆனாங்க. அப்புறம் பாலாஸ்பத்திரியில் போய் செக்அப் பண்ணதுக்கு 3 மாதம் அப்படியே போச்சு. எனக்கு வந்து வாமிட்டிங்லாம் அதிகமாக இல்லைங்க. எனக்கு தலை சுத்தல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எனக்கு பித்தம் அதிகமாக இருக்கனால அந்த மார்னிங் சிக்னஸ் மட்டும்தான் எனக்கு ஒன்று இருக்கும். மற்றபடி ஒரு குடலை உருவிட்டு வர அளவுக்குலாம் வாமிட்டிங்லாம் கிடையாது. நார்மல் டேஸ் தான் போச்சு. தூக்கம் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த டேஸில் அப்படியே 2 மாதம் கழிச்சிட்டு ஒரு 5 மாதம் இருக்கையில் எங்கள் நாத்தனாருக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணோங்க. ஒரு வாரமாக பயங்கர வேலை. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு ரொம்ப பயங்கரமான வேலை. ஒரு உட்கார கூட முடியல. அந்த அளவுக்கு ஹெவியான வேலை செஞ்சுக்கிட்டே நான் பாட்டுக்கு உடம்ப கேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அடுத்த நாள் எனக்கு ஸ்கேனுக்கு செக்கப் வர சொன்னாங்க. வீட்டுக்காரர் அன்னைக்கு இருந்தாருனே அவரை கூட்டிகிட்டு நான் திண்டுக்கல் ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏம்மா உனக்கு ப்ளீடிங் ஆகுதான்னு யாரையோ கேட்குற மாதிரி கேட்டாங்க. என்னை தான் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு பேந்தன்னு முழிச்சிட்டு இருந்தேன். உன்னைத்தாம்மா கேட்குறேன், உனக்கு ப்ளீடிங் ஆச்சா? என்னடா நம்ம நார்மலாக இருக்கோம், இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு கேட்டதுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைங்க மேம் அப்படின்னு சொன்னேன். இல்லை உனக்கு கர்ப்பப்பை கீழால் இருக்குது, இன்னும் நீ ஆடி அசைஞ்சினா உனக்கு வந்து அபார்ஷன் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீ பெட்டை விட்டு எந்திரிக்கக்கூடாது, பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும். நீ சாப்பிட்ட தட்டை கூட ஒருத்தவங்க தான் எடுத்து வைக்கணும், அதை நீ எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நல்ல வேலைங்க அன்றைக்கி செக்கப்புக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்திருந்தார். இல்லாட்டி எங்கள் மாமியாக தான் நீ செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அன்றைக்கி அவரை கூப்பிட்டு சொல்லவே 2 டோஸ்ட்டும் விட்டுட்டாங்க. முன்னாடி நீ கரெக்டாக பார்த்துக்கணும், முடிச்சுக்கணும்னு ஜிஹெச் டாக்டர் அம்மாவே சொல்லவா வேணும், நல்லா விட்டு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து என்னை பேக் பண்ணிட்டாரு. போய் 2 மாதம் அங்கே இருந்தேங்க. பெட்டை விட்டு எந்திரிக்காமல் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காத அளவுக்கு பெட் ரெஸ்ட்லேயே தான் இருந்தேன். அப்புறம் திரும்ப வந்து நாத்தனாருக்கு கல்யாணம் வச்சாச்சு, நீ தான் வரணும், நீ தான் பார்க்கணும் பிடிக்கணுங்கிற மாதிரி என்னைய ரெஸ்ட் எடுக்க விடலை. கூட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் திண்டுக்கல்லே இது பண்ணிட்டாங்க. சரின்ட்டு கல்யாண வேலையை பார்த்துட்டு பிடிச்சிட்டு அப்படிலாம் இருந்தேன். கல்யாண வீட்டு சாப்பாட்டில் வந்து அண்டா சோறு சாப்பிடவுமே எனக்கு விதையாக இருக்கவும் எனக்கு டிசென்ட்ரி அளவே இல்லைங்க. பயங்கரமாக உடம்பு ஓரளவுக்கு 70 கேஜியில் வச்சுருந்தேன். டக்குன்னு டெலிவரிக்கு ஒரு மாதம் முன்னாடி 10 கிலோ குறைஞ்சிட்டேன். அதுக்கும் விட்டு வாங்குன்னு வாங்கிட்டாங்க நர்ஸம்மா. அப்படி தான் போச்சு.
அந்த டெலிவரி டைம்னாவே சின்ன சின்ன இடையூறு வர மாதிரி நிறையா எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா டெலிவரி வந்து ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சுச்சுங்க. ஆடி 4 ஜூலை 20ஆம் தேதி வந்து எனக்கு டெலிவரி டேட் குடுத்துருந்தாங்க. 10 மாசம் முடிஞ்சுமே எனக்கு வந்து வலியோ, எந்த ஒரு அறிகுறியுமோ, பனிக்கூடமோ எதுவுமே உடையவே இல்ல. கரூர்ல வந்து இந்த கிராமிய ஆஸ்பத்திரி, இந்த சுகாதார நிலையம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அங்க தான் பார்த்துட்டுருந்தேன். 10 மாசத்துல 10வது அந்த கடைசி நாள் செக்கப்க்கு போறேன். இன்னும் உங்களுக்கு பெயின் வரல. நீங்க தலைமை மருத்துவமனை கரூர் பெரிய ஆஸ்பத்திரி போங்கன்ட்டு, அங்க உள்ள டாக்டர் அம்மா, நர்ஸ் அம்மா சொல்லி எங்களை கரூர் தாட்டி விட்டுட்டாங்க. அங்க உள்ள போனா எல்லாத்தையும் புடிச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. டெலிவரிக்கு செக்கப்க்கு வந்தவங்கள. அத பார்த்துட்டு கை, கால் உதறி போய் நான் வீட்டுக்கு பயந்துட்டு எங்க அம்மாவையும், எங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு ஜிஹெச்ல திட்டுறாங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னேன். உனக்கு பயமா இருக்குன்னா நீ பிரைவேட் போ அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. பிரைவேட் ஆஸ்பத்திரியில சரி போய் பார்ப்போம்னு அங்க போய் பார்த்த உடனே ஸ்கேன் பண்ணிட்டு உனக்கு கொடி சுத்தி இருக்கு. உனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும். தாய் மாமன் பார்க்கக்கூடாதுன்னு பிரைவேட் ஆஸ்பத்திரியில போன உடனே வெடிகுண்ட போட்டுட்டாங்க. போன வேகத்துல வெளிய வந்து, எப்படி இருந்தாலும் எனக்கு குழந்தை பிறக்க தான் போகுது. எங்கேனாலும் நான் வலி அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால நான் பல்ல கடிச்சுட்டு நான் ஜிஹெச்சுக்கே போறேன். என்னைய அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க. பிரைவேட்ல ஏதாச்சும் நார்மல் ஆகுறத இப்படி கொடி சுத்தி இருக்கு, மாலை சுத்தி இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிங்கிற மாரி பயந்துகிட்டு ஜிஹெச்சுக்கே போயிட்டோங்க. போயிட்டு பெட்டு கிடைக்கல. ஒரு நைட்டு வரைக்கும் வந்து தரையில தான் இருந்தோம். நைட்டுக்கு மேல ஒரு பேஷண்ட் டெலிவரி வீட்டுக்கு தாட்டி விட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பெட்டு குடுத்தாங்க. அப்புறம் நைட்டுக்கு மேல பெட்ல வந்து நானு அட்மிட் ஆயிட்டேங்க. ஞாயித்துக்கிழமை கரெக்ட்டா வந்து 10 மாசம் முடியுது. திங்கட்கிழமை எக்ஸ்ட்ரா ஒரு நாளு, செவ்வாய்க்கிழமை தம்பி பொறக்குறான் 2வது நாளு. திங்கட்கிழமை தான் ஆஸ்பத்திரியில எல்லாம் இந்த கன்சீவா இருக்கவங்கலாம் செக்கப்க்கு வரும்போது தான் இந்த கதை நடக்குது. சரின்ட்டு நானு ஜிஹெச்லயே குழந்தை பெத்துக்கிறேங்கிற மாரி போய் அட்மிஷனும் ஆயிட்டேன். விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை காலையில எல்லாம் ஸ்கேனுக்கு தாட்டி விட்டுட்டு நார்மலா சிசேரியனாங்கிற மாரி செக் பண்ணிட்டு பேஷண்ட்ட பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வலியும் சுத்தமா வரல. ஆனா ஸ்கேன் பண்ணாங்க. நார்மலுக்கு வாய்ப்பு இருக்கிற மாரி தெரிஞ்சு ஒரு கடுகு சைஸ்ல சின்னதா நாக்க அடியில வந்து ஒரு மாத்திரை வச்சு விட்டாங்க. இந்த மாத்திரை கரைஞ்சதுக்கப்புறம் நீ போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு கம்முனு படு. நடக்கக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனா சொல்லி தாட்டி விட்டுட்டாங்க. நானும் மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். என்னால படுக்க முடியல. வீட்டுக்காரர் நல்லா மோட்டிவேஷனல் பண்ணி எனக்கு ட்ரைனிங் குடுத்தாரு. உட்கார விடாம, ஓட விடாம பொழுதினிக்கு நீ நடக்க வச்சுக்கிட்டே இருந்தாருங்க. நர்சம்மா பார்க்குறப்ப போய் உட்காந்துக்கிறது. அந்த அம்மா இல்லாதப்ப நான் நடக்கிற மாரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. மதியம் லஞ்சும் சாப்பிட்டேன். வலி வரதுக்கான ஒரு அறிகுறியுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து 3:45க்கு தம்பி பொறந்தான். ஒரு 2 மணிக்கு மேல அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பிபி செக்கர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பண்ணவே என்னால உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, படுக்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல. பாத்ரூமுக்கே நடந்துட்டு இருந்தேன். அப்ப எங்க வீட்ல எல்லாம் நெனச்சுக்கிட்டாங்க, புள்ள வலி வந்துருச்சு, இவளுக்கு இன்னும் குழந்தை பிறந்துரும் அப்படின்னு. என்னால சுத்தமா முடியல. நான் பாட்டுக்கு லேபர் வார்டுல போய் ஓடி ஓடி படுக்கிறேன். பெட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நர்ஸ் அம்மா சத்தம் போடுறாங்க, உனக்கு டெலிவரிக்கு டைம் இருக்குது. சும்மா சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ போய் படு கம்முன்னு அப்படின்னு அவங்க நான் டெலிவரிக்கு போறேன் என்னைய தாட்டி விட்டுறாங்க. ஒரு கட்டத்துல என்னால முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், குடு குடுன்னு ஏறி போய் லேபர் வார்டுல படுத்துட்டேன். படுத்த உடனே என்னடா இந்த புள்ள வந்து படுத்துருச்சு அப்படின்னு சொல்லவுமே நர்ஸ் அம்மா வந்து பார்க்குறாங்க, கையை விட்டு பார்க்குறாங்க. தம்பியோட தலை வெளியே தெரியுது. ஐயோ இந்த பிள்ளைக்கு டெலிவரி ஆக போகுது, டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க. ஒரு 4 கத்து கத்துனேன். பயங்கரமா வீச்சு வீச்சு வீச்சுன்னு அந்த ஸ்டிச்சஸ் போடுறப்ப, அந்த ஓப்பன் பண்றப்ப. இதுதான் வந்து டெலிவரி டைமு. பெயினுங்கிறது எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. தம்பி வலியே இல்லாமல் நல்லபடியாக பொறந்தான். கையில் வந்து ஒரு ட்ரிப்பு கூட எனக்குலாம் போடவே இல்லை. அந்த காலத்தில் போயிட்டு எப்படி புள்ள பெற்றுட்டு வருவாங்க. டெலிவரி ஆகுமோ அதே மாதிரி தாங்க ஆச்சு. திங்கக்கிழமை சாயந்தரம் அட்மிஷன் ஆனோம். நைட்டு பெட்டு கிடச்சிச்சு. செவ்வாய்க்கிழமை அந்த ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அன்றைக்கி சாயந்தரமே தம்பி பிறந்துட்டான். அந்த 12 hours 18 hours அந்த வலியில் எதுவுமே இல்லைங்க. ஒரு டெலிவரிக்கு ஒரு 1/2 hour தான் ஓட முடியாமல் உட்கார முடியாமல் இருந்தேன். அப்புறம் தம்பியும் நல்லபடியாக பொறந்துட்டான். என்னை கொண்டு வந்துட்டு நார்மல் பெட்டில் போட்டாங்க. வெள்ளிக்கிழமை என்னை டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. இருக்கிறதா இருந்தால் 2 நாளைக்கு சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நர்ஸ்லாம் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை மேம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து வீட்டிலே வந்து அந்த டெலிவரி பார்த்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டெலிவரி பார்த்தா வீட்டிலே வந்து அவங்க காரோ வேணும் அனுப்பிச்சு வீட்டிலே டெலிவரி பண்ணிடுவாங்க நம்மளே. அப்படி தான் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அப்புறம் வீட்டில் வந்து எனக்கு வந்து அப்படி இப்படின்னு எல்லாம் போச்சுங்க. இதுதான் வந்து தம்பியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டெலிவரி ஸ்டோரி. ஆனால் தம்பிக்கு வந்து ஆடி மாதம் டேட் கொடுத்தனால நிறையா நெகட்டிவ் தான் நிறையா அனுபவித்தோம். எடுத்த உடனே ஆடி மாசமான்னு வாயை பொளக்காதவங்க கிடையவே கிடையாதுங்க. சரி ஆடி 4ஆம் தேதி தானே கொடுத்துருக்காங்க. எப்படியும் சில பேர்த்துக்குலாம்
9 மாசத்துல பொறக்கும், 9 1/2 மாசத்துல பொறக்கும். அப்படி உனக்கு வந்துட்டா கூட நம்ம பெத்து எடுத்துறலாம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கூட பண்ணிக்கலாம். நெறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க. இன்னும் ஆடிக்கும் 10 மாசத்துக்கு டிஃப்ரென்ஸ்லாம் இல்ல. 4 நாள் தான். ஆடி பொறக்க போதுன்னா, அதுக்கு நாள் கூட நீங்க நாள் நட்சத்திரம் பார்த்து பிரைவேட்ல ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. எங்க அம்மா வீட்டு சைடு எங்க வீட்டுக்கார் வந்து ஆடி மேலைலாம் நம்பிக்கை இல்ல. அவளுக்கு நல்லபடியா நார்மல் டெலிவரி ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தாட்டு. ஏன்னா, அவர் கூடவே இருந்து என்னைய நடக்க வச்சுக்கிட்டே இருந்தாருங்க. அதனால வந்து நார்மல் டெலிவரி தான் அவரு எய்ம் பண்ணியிருந்தது. அது எப்பயோ எங்கேயோ பொறந்தாலும் பரவால்ல, என் பொண்டாட்டிக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு அவரோட தாட்டு. அவர் நெனச்ச மாரியே நார்மல் டெலிவரி எனக்கு நல்லபடியா ஆச்சுங்க. அப்புறம் வந்து இப்ப பர்த்டேக்குள்ள வந்துரலாங்க. இப்போ வந்து பர்த்டேக்குள்ளே வந்துரலாங்க. வஜ்ஜுக்குட்டி பர்த்டேக்கு எப்போவும் எங்கனால முடிஞ்சது வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வெளியில் கொண்டு போய் கொடுப்போம். நான் செய்கிறது இங்கே காமிக்கிறது மட்டும்தாங்க வீடியோ எடுத்திருப்பேன். அங்கே கொடுக்குற மாதிரி அதெல்லாம் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. அதனால் வந்து எப்போவுமே பழனி அடிவாரம் இல்லாட்டி பழனி பஸ் ஸ்டாண்ட் சைடு எப்படி நீங்கள் பார்த்து கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம இப்போ ரோட்டில் போகிறோம் பார்த்தீங்களா, அங்கே பார்க்கும்போது முடியாமல் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே சாப்பாடு கொடுத்துட்றதுங்க. அப்படி தான் வந்து இத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் பேக் பண்ணிவிட்டு வஜ்ஜுக்கும் டிஃபனெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கையோடு நாங்களும் சாப்பிட்டு அப்படியே நேராக கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வர வழியில் ஏன்னா கொடுத்தா அந்த சாப்பாடு டைமுக்கு கொடுத்தா தான் அவங்களும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறனால போகிற வழியில் தண்ணி பாட்டில் வாங்கியாச்சுங்க. இந்த தடவை வந்து கை வலி தான். தம்பி பர்த்டேக்கு சாப்பாடு செய்வேனா கேக் செய்வேனா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்துச்சு. வீட்டுக்கார் நல்லா கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணார். காய்கறிலாம் அரிஞ்சு கொடுத்தாங்க, கேக்குக்கும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதனால் தம்பி பர்த்டே இந்த வருஷமும் எப்பவும் போல் சிறப்பாக மன நிறைவாகவும் நடந்துச்சுங்க. இப்போ திருவண்ணாங்குடிக்கு போயிட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய்ங்கிறனால திருவண்ணாங்குடியில் அவ்வளோ கும்பல், பயங்கர கும்பலுங்க. டக்குன்னு நேராக போயிட்டு சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் வேற விடணுங்கிறனால அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. தம்பியை ஹாப்பியாக ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து 2 ரவுண்ட் அடித்து முடியாமல் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்து சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் மனசார வாழ்த்துனாங்க. அதே திருப்தியோட பாபா கோயிலுக்கு வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து மழை வேற அன்றைக்கி கிளைமேட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சில்னஸ்ஸாக இருந்துச்சு. கீழே விழுந்ததுலேருந்து தம்பியை கூட வண்டியில் சாயந்தரம் கூப்பிட போகிறது இல்லைங்க. அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுறாரு. 10 நாளாக வீட்டிலேயே தான் படுத்திருந்தேன். சரி அப்படியே வெளியில் வருவோம், கொஞ்சம் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கிறனால கோவில் குளத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே நேராக வந்து டீ ஷாப்புக்கு போயாச்சு. கணவரோட வெளியே போனால் எங்களோட சாய்ஸ் எப்போவுமே வந்து ஒரு டம்ளர் டீ, ஒரு வடைங்க. அதுதான் எப்போ போனாலுமே அதை ஒன்று சாப்பிட்டு வருவோம். இப்போ வரைக்குமே பையனோட பிறந்தநாள் அப்படின்னு சொன்னால் அவன் ஆடி மாதம் பிறந்தவனா, அவன் ஆடி மாதம் பிறந்தவனா, ஆடியிலையா பிறந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் மனசுக்கு இப்போ வரைக்குமே முன்னோர்கள் எல்லாம் சொல்லிடுறாங்கங்க. அதை வந்து அவங்க காத்தடி காலம் குழந்தைக்கு சேராதுங்கிறனால சொன்னாங்களா, இல்லை வாழ்க்கையில் வந்து நிறையா அடி விழும், ஆட்டி வைக்கும் அப்படிங்கிறனால சொன்னாங்களான்னு தெரில. ஆனால் இப்போ வர நியூ பேரண்ட்ஸ் வந்து அதை காலத்துக்கு ஒரு சுமையாக எல்லோரும் ஒன்று சொல்லப்போனால் அவன் ஆடி மாதம் பிறந்தவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கணா வச்சிடுறாங்க. இதெல்லாம் மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான இருக்கும். ஆனால் நான் வந்து அதை ரொம்ப ஹாப்பியாக வஜ்ஜுக்குட்டி பர்த்டே எடுத்துகிட்டு போவேங்க. ஒரு 2 வருஷம் என்னமோ தான் வஜ்ஜுக்குட்டி பர்த்டேக்கு வந்து கடையில் கேக் வாங்கினோம். அப்போ இருந்து இப்போ வரைக்குமே கேக் வந்து நானாக தாங்க செஞ்சிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச கேக்கு ரொம்ப சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாகவே நான் செஞ்சுருவேன். ஆனால் கடையில் போடுற மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப வராது. மீடியமாக வந்து கேக் செஞ்சுருவேங்க. போன வருஷத்துக்கு முன்னால் வருஷம்லாம் மலையாட்டம் ரசமலாய் கேக் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சுங்க. இந்த வருஷம் வீட்டுக்கார்ட்ட கொடுத்ததுக்கு அவர் முற்புழிஞ்சிட்டு இருக்காரு. க்ரம் கோட்டிங், ஐசிங் எல்லாமே பண்ணி மேலே வந்து சாக்லேட்டை வந்து க்ரஷ் பண்ணி விட்றேனாரு. நல்லா தூவி விட்டுட்டாரு. அந்த கேக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிருச்சு. சரி மனுஷி கைக்கு வந்தது ஏதோ விளையாடுறாரு அப்படிங்கிறனால நானும் விட்டுட்டு கடைசியில் பார்த்தா சாக்லேட் அங்கங்கே நட்டு வேற வச்சுருக்காரு. வஜ்ஜுக்குட்டிக்கு தான் கடைசியில் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு அது கேக்கை பார்த்த உடனே. ஆனால் கேக் எப்பவும் போல் டேஸ்ட் வந்து ரொம்ப இதில் வந்து ஃபுட் கலர் அதிகம் கிடையாதுங்க, டால்டா கிடையாது. ரொம்ப கேக்குனாவே அன்ஹெல்தி தான். இருந்தாலும் வந்து அது வஜ்ஜுக்குட்டிக்கு வந்து என் கையால் செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்று. எப்போவுமே அக்கம் பக்கத்தில் கேக் கொடுத்தா கேக் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமில் நீ கவனம் செலுத்தியிருக்கோம் அப்படின்னாங்க. சரிங்க இந்த வருஷம் கை வழியில் நான் கேக் செய்யலாமா வேண்டாங்கிற மாதிரி டவுட்டில் இருந்தேன். ஏதோ கேக் இந்த அளவுக்கு வந்திருக்கு, இதுவே எனக்கு போதும் சந்தோஷம். எப்போவுமே வஜ்ஜுக்குட்டி பர்த்டேக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு வெளியில் கொண்டு போய் அவன் பிறந்த நாளுக்கு கொடுத்துட்டு வர்றது ஒரு சந்தோஷங்க. என் கையால் ஒரு கேக் செய்கிறது அது
மிக மிக சந்தோஷங்க. எல்லா வருஷமும் அம்மாவுக்கு இந்த ஒரு பாக்கியம் மட்டும் கொடுறான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. சரிங்க, இப்போ வந்து கேக்கு வெட்டிடலாம். அவனுக்கு 10 வயசு முடிஞ்சு 11 வயசில் சார் அடி எடுத்து வைக்கிறாரு. இந்த தடவை எல்லாமே சிம்பிளாக போதும்மா, ஏன்னா இப்போ காது குத்துக்கு தான் எல்லாம் வந்துட்டு பிடிச்சிட்டு போனாங்களா, அவனுக்குமே அந்த ஒரு மூடே இல்லை, பர்த்டே மூடே இல்லை. ஏதோ சாக்லேட் கொடுக்கணும், புது ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவனும் இருந்தான். அதனால் வந்து சிம்பிளாக தாங்க பர்த்டே வந்து கொண்டாடியிருந்தோம். ஆனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. பக்கத்தில் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சூப்பராக கேக் வெட்டி ஹாப்பியாக கொண்டாடணும். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. கேக் பாருங்களேன், அப்படியே பஞ்சு போல் அழகாக இறங்குது அப்படின்னு. அந்த க்ரீம் மட்டும் கொஞ்சம் லிக்விடாக போயிடுச்சுங்க. மற்றபடி அந்த கேக் டெக்ஸ்சரு, அந்த கேக் டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஹாப்பியாக கேக்கு வெட்டிட்டு பக்கத்து வீட்டில் கேக்கு, கேசரி எல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கிரேவியாட்ட வச்சு சப்பாத்தி போட்டு சிம்பிளாக அன்றைக்கி பர்த்டே நாள் வந்து மிக சிறப்பாக மனசுக்கு நிறைவாக ஹாப்பியாக முடிஞ்சிச்சுங்க.